எஸ்பி வேலுமணி மூலமாக விஜய்கிட்ட பேசி விஜயை வந்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம். பாமக போன தடவை ஏடிஎம்கேவோட ட்ராக் போடும்போது சின்னவர் வந்து அன்புமணி வந்து நாங்கள் பாஜகவோட போவோன்னு ரெண்டும் முட்டிக்கிச்சு. அதை இப்போவும் முட்டிக்கிட்டு இருக்கிறது அதுதான். ஸோ இதுதான் இந்த கூட்டணி கணக்குகள். இப்போ அமைஞ்சிருக்கிற அதிமுக பாஜக கூட்டணி என்பது எந்த விதத்துலையும் சேராது. அதாவது தலைவர்கள் மட்டத்திலும் பெருசாக பொருந்தாது, தொண்டர்கள் மட்டத்திலையும் பொருந்தாது. ஜெயக்குமாரே கஷ்டப்படுறாரு. அவர் வந்துட்டு இதை வந்துட்டு மென்னு மொழிகி தான் வந்துட்டு பேட்டியில் தான் சொல்கிறாரு. அது இல்லாமல் பொள்ளாச்சியில் ஒரு முன்னாள் எம்எல்ஏ அழுதுருக்கார், கட்சி நிகழ்ச்சியில் அழுதுருக்கார். நான் இன்னும் 15 நாளைக்கு பேச மாட்டேன்னு செல்லூர் ராஜு அறிவிச்சிட்டார். யாராலையும் பேசக்கூட முடியாதுங்க, வெளியில் எடப்பாடியாலேயே பேச முடியாது. நேற்று வரைக்கும் திட்டிகிட்டு இருந்தாங்க, சேர மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட எப்படி நீங்கள் சேர்ந்தீங்க? அப்போது இது வந்து பொருந்தாத கூட்டணி. இந்த கான்டெக்ஸ்ட் தான் அதிமுக தொண்டன் வந்து எதிரொலிக்கிறான். அதாவது ஒரு கூட்டணியில் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறலாம் வந்து அந்த கூட்டணியின் தலைவராக எடப்பாடி பார்த்து தான் சொல்லணும், நாங்கள் வந்து இவங்களோட சேர்ந்து கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் ஓகே பண்ணியிருக்கோன்ட்டு. எல்லாத்தையும் வந்து அமித்ஷா எப்போ சரியாக வந்திருக்குன்னா, சசிகலா ஓபிஎஸ்சி எல்லாரையும் சேர்த்து அதிமுகவை வலுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்சியாக வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராகவே நின்று பொதுச் செயலாளராகவே அவரே இருந்தாலும் அவர் ஒரு முதல்ல அதிமுக ஒத்துமைப்படுத்தி ஸ்ட்ரெங்தன் பண்ணாதான் தென் மாவட்டத்தில் போயிருந்த ஓட்டெல்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் இவங்க பாஜக கூட்டணிக்கு போயிருக்கணும். புரியுதுங்களா? இது வந்து பொண்ணு மெச்சூராகி சடங்காகி நின்னப்புறம்தான், வளர்ந்தப்புறம்தான் கல்யாணத்துக்கு போயிருக்கணும்.